சத்ரு குணம் ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அந்த மனிதன் பலவிதமான தடைகளையும் பலவிதமான வீழ்ச்சிகளையும் வாழ்க்கையில சந்திப்பது உறுதி. இறைவனை அங்க அமர வைத்து எந்தவித கிரக தோஷமும் இன்றி கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பரிபூரண இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க முருக பக்தருக்கு ஏன் மிளகாய் தூள் அபிஷேகம் என்றார். ஒரு மனிதனுடைய கர்மாவை இன்னொருவர் வாங்கி கொள்கிறார். அது யார்? முருகப்பெருமான். பக்தர் மூலமா, முருக பக்தர் மூலமா மனிதனுடைய கர்மாக்களை அவர் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். வருடத்தில் ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் நிகழ்வு என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு விலகி இறைவன் அங்க குடிகொண்ட பொழுது இயற்கையாவே நம்மளுக்கு கந்திருஷ்டி செய்வின பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனைகளும் தடை தடங்கள் தாமதம் காரிய விருத்தி இல்லாதது அனைத்துமே உடைந்து அந்த அக்னியிலே எழுந்தருள் செய்யக்கூடிய இறைவன் அனைவருக்குமே அனுகிரகத்தை செய்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே 1 வருடத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி வச்சிருவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஒவ்வொரு வருடமும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய திருவிழானா அந்த சத்ரு சம்ஹார யாகம். நீங்க அதை பயங்கர பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கிறத நாங்களும் பார்த்திருக்கோம். ஸோ நேயர்களுமே அதுக்கு விருப்பப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. முதல்ல இந்த சத்ரு சம்ஹார யாகம் பத்தின ஒரு விளக்கம் நேயர்களுக்கு நீங்க கொடுத்துருங்க சார். சத்ரு சம்ஹாரம் அப்படின்னா எதிரிகளை அழிப்பது அல்ல. சத்ரு சம்ஹாரம் என்பது, சத்ரு என்பது ஒரு குணத்திலே ஒரு வகையான குணம். அந்த குணம் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம். சத்ரு குணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ தாமசம், ராஜசம், சாத்வீகம், தமோகுணம் இப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சத்ரு குணம் ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அந்த மனிதன் பலவிதமான தடைகளையும் பலவிதமான வீழ்ச்சிகளையும் வாழ்க்கையில சந்திப்பது உறுதி. அப்போ அந்த சத்ரு குணத்தை ஒழித்து இறைவனை அங்க அமர வைத்து எந்தவித கிரக தோஷமும் இன்றி கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பரிபூரண இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். அந்த சத்ரு என்ற ஒரு குணத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு யாகம் தான் இந்த சத்ரு சம்ஹாரம் செய்யக்கூடிய யாகம். இதுக்கு வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளி நாடுகளில் இருந்தும் மக்கள் வருவதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பா. பக்தர்கள் வரவங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கணுமா அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நிச்சயமா. அதாவது 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது யாகம். அன்னைக்கு மதியம் வெளியூர்ல இருந்து வரவங்கன்னா கொஞ்சம் 2 மணிக்கெல்லாம் சேர்ற மாதிரி வந்துருங்க. நம் நிகழ்ச்சி முடிய ஒரு 11-12 மணி ஆகிடும். குறைந்தது 12 மணி ஆகிடும். நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அனைவரும் செல்ல வேண்டும். அதுதான் பூரண பலனை கொடுக்கும். அனைவருக்குமே நாங்கள் வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோம். பயோ டாய்லெட் வச்சிருக்கோம். வாலண்டியர்ஸ் ஒரு 100 பேர் போட்டிருக்கோம். தங்குறவங்களுக்கு சின்னதா ஒரு மண்டபம் எடுத்திருக்கோம். எல்லாமே பண்ணிருக்கோம். எங்களால மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம். மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். ஹெவி கூட்டமா இருக்கும். எல்லாருக்கும் போன வருஷம் எல்லாம் அன்னதானம் ஒரே இடத்துல கொடுத்ததுனால கிரௌட் ஆயிடுச்சுட்டு இந்த வருஷம் 5 இடங்களில் கவுண்டர் பிரிச்சிருக்கும். தனித்தனியா கவுண்டர் பிரிச்சிருக்கும். சரி, அதனால பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே மகா பிரசாதம் என்று ஒன்று வழங்கப்படும். அதன் வழங்கிய பிறகு செல்வதுதான் பூரண பலனை அளிக்கும். அதே மாதிரி நீங்க அந்த பண்ணக்கூடிய மிளகாய் அபிஷேகமா இருக்கட்டும், இது எல்லாமே பாக்குற பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் பத்தியும் சொல்லுங்க. அங்க அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிடுங்க. இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் வருடம் மிக சிறப்பாக நடக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க முருக பக்தருக்கு ஏன் மிளகாய் தூள் அபிஷேகம் என்றார். ஒரு மனிதனுடைய கர்மாவை இன்னொருவர் வாங்கி கொள்கிறார். அது யார்? முருகப்பெருமான். பக்தர் மூலமா, முருக பக்தர் மூலமா மனிதனுடைய கர்மாக்களை அவர் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். வருடத்தில் ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் நிகழ்வு என்பது பலவிதமான கர்மாக்களை அங்கே
நாம் தொலைத்து ஒரு மனிதன் புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழியாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வருடந்தோறும் அனைவருமே இந்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9 மணி வரைக்கும் அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். அனைவருமே பலவிதமான தடைகள், தடங்கல்கள், தாமத திருமணங்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள், குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, தொழில் அமையாதவர்கள், தொழில் அமைந்து லாஸ் ஆனவர்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு, அரசியல் உயர்வு, கந்திருஷ்டி, செய்வினை பிரச்சனை போல் உள்ள அனைவர்களுமே இந்த மிளகாய் தூளை எடுத்துட்டு வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் தூளில் கடமிளகாய் தூள் வாங்கிட்டு வரக்கூடாது. அரைக்கக்கூடிய மிளகாய் தூளில் வேற எந்த தனியாவும் சேர்க்கக்கூடாது. 50 கிராம் மிளகாய் தூளை அரைத்து ஒரு புதிய சில்வர் பாத்திரத்தில் அடைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை பிட்டு அது மேல வைத்து ஒரு நூலை போட்டு சுத்தி திருவிழாக்கு முன்னாடி 7 நாள், திருவிழாக்கு பின்னாடி 7 நாள் விரதம் இருந்து அதை எடுத்துட்டு வர வேண்டும். அதாவது திருவிழாக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி விரதம் இருக்கணும், எடுத்துட்டு வந்து அந்த மிளகாய் தூளை சேர்க்க வேண்டும். மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு போட்டு மேல சுத்திடணும். இது சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு, தடை தடங்கள் தாமதம், அடில் தட்டில் சண்டை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, வெளியே கொடுத்து பணம் வரல, இதெல்லாம் சிகப்பு கலர் ஜாக்கெட்டு போட்டு நூலை சுத்த வேண்டும். ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், பக்தி வேணும், இறை அருள் வேணும் என்று நினைப்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் போட்டு அந்த மிளகாய்த்தூள் மேல வச்சு சுத்தி வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு 7 நாள் பூஜை செய்து 7ஆவது நாள் எடுத்துட்டு ஆலயத்தில் சேர்க்கும் பொழுது அவர்கள் வேண்டியது எண்ணியபடியே நடக்கும் என்பது முருகப்பெருமானின். அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம மிளகாய் தூளை வந்து கொடுக்குறோம் பட்சத்துல நம்மளுடைய கர்மா எல்லாம் போயிடுமா அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க. அதே மாதிரி சத்ரு சம்ஹார யாகத்தை பாக்குறதன் மூலமா என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது? நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு விலகி இறைவன் அங்க குடிகொண்ட பொழுது இயற்கையாவே நம்மளுக்கு கந்திருஷ்டி, செய்வினை பிரச்சனை, எந்த மாதிரியான பிரச்சனைகளும் தடை தடங்கள் தாமதம், காரிய விருத்தி இல்லாதது அனைத்துமே உடைந்து அந்த அக்னியிலே எழுந்தருள் செய்யக்கூடிய இறைவன் அனைவருக்குமே அனுகிரகத்தை செய்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு வருடத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த நடத்தி வச்சிருவார். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வாழ்க்கையில மாற்றம். அதனாலதான் வருஷம் வருஷம் கூட்டம் அதிகமாகுது. எத்தனை வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எத்தனை வருடமா தொடர்ந்து இந்த திருவிழா நடத்திட்டு இருக்கீங்க சார்? இது சத்ரு சம்ஹார யாகம் என்று பார்த்தால் இது 4ஆவது வருஷம். மிளகாய் தூள் அபிஷேகம் பார்க்கும்போது 10 வருடங்கள் கிட்ட ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி பக்தர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க. ஏன்னா திருவிழாக்கு வரக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க தெளிவா. நிச்சயமா 7 நாள் குறைந்தது அசைவத்தை தவிர்க்கவும். ஓகே. திருவிழா முடிந்து 7 நாள் அசைவத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வரவங்க ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை, பச்சை வேஷ்டி, பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் சாரி கட்டிட்டு வர்றது மிகவும் சிறப்பு. வரவங்க அனைவருமே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கேத்த ஜாக்கெட் பிட்டு அந்த மிளகாய் தூள் டப்பா மேல வச்சு கட்டி எடுத்துட்டு வாங்க. ஓகே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு. ஓகே. சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பணம் இழப்பு, பொருளாதார பிரச்சனை, இது அனைத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட். ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், இறைவனுடைய அனுகிரகம் வேணும் என்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் பிட். இது எடுத்துட்டு வந்து மிளகாயத்துல கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஜாக்கெட் பிட் அவங்க வாங்கிப்பாங்க. அதுல மகா பிரசாதம் வழங்கப்படும். அதை எடுத்து செல்பவர்களுக்கு ஒரு வருடத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்ப அன்னைக்கு காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிச்சயமா நைட்டு 9 மணிக்கு மேல காவடி ஆட்டம், தேர் இழுத்தல், வண்டி இழுத்தல், மேல பறவை காவடின்னு சொல்லுவாங்க, தொங்கிட்டே வருவான். கொக்கி முதுகுல ஃபுல்லா கொக்கி போட்டு கிரேன்ல தொங்கிட்டு வந்து ஆகாயத்திலே தொங்கி முருகனுக்கு மாலை கொடுதல், இதெல்லாம் பயங்கர விசேஷமா இருக்கும். பாட்டாங்கிய ஒரு நாள் திருவிழா பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். ஓகே சார். ஓகே சார். இதனால உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் இல்லையா சார்? அது என்ன மாதிரியான மாற்றம்? எனக்குள்ள மாற்றம் வருடம் மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய ஞானத்தோடைய தேடலுக்கு உண்டான விஷயங்களை இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம உலக நன்மைக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய இந்த திருவிழா மக்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமான்னு என்று கேட்கறவங்களுக்கு கூட அங்க வாழ்க்கை மாறி இருக்கு.
ஓகே. அந்த இடத்துல வாழ்க்கை மாறி இருக்கு. அதை தான் நான் சொல்ல முடியும்.